உலகத்தமிழ் பெருங்குடி வாழ் தமிழர்களே, உங்களை இணையத்தின் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மரபு கவிதையில் இன்றைய தலைப்பு சபதம் ஏற்போம். வந்தாரை பெருமிதத்துடன் வாழ வைப்போம், வறுமையிலும் எளியோரை ஆதரிப்போம், செந்தாமரை போன்றே சிரித்திடுவோம், பைந்தமிழை போற்றி வளர்த்திடுவோம், கண்ணியம் வாழ்வில் காத்திடுவோம், புண்ணியம் ஆயிரம் செய்திடுவோம், மன்னித்தருளும் உள்ளம் படைத்திடுவோம், தன்னம்பிக்கையோடு என்றும் வாழ்ந்திடுவோம், கடமை தவறாமல் வாழ்ந்திடுவோம், மடமையை நாட்டில் ஒழித்திடுவோம், இடமான கொள்கையின் வழி நடப்போம், கருணை கடவுளை அனுதினம் துதித்திடுவோம், பெண்கள் தன்மானம் பேணி காப்போம், அவர் நம்மை கண்ணின் இம்மைகளாய் காத்திடுவோம், வன்முறையை வாழ்வில் ஒழித்திடுவோம், என்றும் புன்னகை பூத்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்திடுவோம், தாய் மண்ணின் மானம் காத்திடுவோம், உன்மனச் செம்மலாய் வாழ்ந்திடுவோம், கண்களால் கவிதைகள் படுத்திடுவோம், இதன் கண்ணீர்கள் மனம் கவர்ந்திடுவோம், பெண்மையை போட்டி வணங்கிடுவோம், பேரின்பம் அதிலே அடைந்திடுவோம், துன்பத்தை கண்காணாது விரட்டி அடித்திடுவோம், அன்பாய் அனைவரோடும் பழகிடுவோம். வணக்கம். கவிதை புத்தக வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. கவிதையை விரும்பும் நேயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். இப்படிக்கு பாவலர் தங்க மாயகிருஷ்ணன். மீண்டும் ஒரு கவிதையில் சந்திப்போம். வணக்கம்.